தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு வரும். இந்த நேரத்தில் சென்னை புளியந்தோப்பை பொறுத்த வரைக்கும் அங்கே இடுப்பளவிற்கு வெள்ள நீரானது தேங்கி நிற்கிறது. புளியந்தோப்பு அங்காளம்மன் கோவில் தெருவில் இடுப்பளவிற்கு அங்கே மழைநீர் தேங்கி இருக்கிறது. நம்மளால் இப்போ காட்சிகளிலே பார்க்க முடியும். மக்கள் நடந்து வரப்போ அவங்க இடுப்பளவிற்கு தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர் வடிவதற்கான வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து கனமழையானது நீடித்து வரக்கூடிய சூழலில் மக்கள் கடும் சிரமத்தை தான் சந்தித்து கொண்டு வருகிறார்கள். களத்திலிருந்து விவரங்களோடு தற்போது இணைகிறார் எம்முடைய செய்தியாளர். களத்திலிருந்து செய்திகளுக்காக எம்முடைய செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, சென்னையில் பல்வேறு இடங்களில் இருந்து கள சூழல் என்னவாக இருக்கிறது அப்படின்றத நிமிடத்திற்கு நிமிடம் வழங்கிட்டு வரீங்க. அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் நிற்கிறப்பவே என்னால் பார்க்க முடிகிறது. இடுப்பளவிற்கு இருக்கிறது. இன்னும் அடுத்த கனமழையானது தொடருது அப்படின்னா அது மார்பளவிற்கு கூட உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு ஏதாவது அங்கே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறதா? மக்கள் வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்து இருக்கிறதா? மக்களின் இயல்பு வாழ்க்கை என்ன சவால்களை சந்தித்திருக்கிறது லதா? வணக்கம். தற்போது பார்த்தோம்னா புளியந்தோப்பு பகுதி, முக்கியமாக பட்டாளம் பகுதியில் குடியிருப்புகளை எல்லாம் சூழ்ந்து மழைநீரானது வெள்ளக்காடாக காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த குடியிருப்புகளை ஒட்டி இருக்கக்கூடிய பிரதான சாலைகளிலும் கூட நம்ம இப்போ பார்த்தோம்னாலே தெரியும், கண்ணு கெட்டும் தூரம் வரைக்கும் மழைநீரை சூழ்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. நான் இப்போ இருக்கக்கூடிய பகுதியில் முட்டி வரைக்கும், முழங்கால் வரைக்கும் தண்ணீர் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னா இடுப்பை விட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணீர் இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. இதனால இந்த பகுதி மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். அதே போல பார்த்தோம்னா இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்காக அருகிலேயே நவீன எந்திரம் மோட்டார் வைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த மோட்டாரும் இயங்கிக் கொண்டே இருப்பதை நம்மால பார்க்க முடியுது. தற்பொழுது இந்த பகுதியில் சற்று நேரம் மழையானது விட்டு இருக்குது. இன்னும் சிறிது நேரம் மழை விட்டால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழை நீரானது வடியும் என்று திருவிக எம்எல்ஏ தாயகம் கவி கூட நம்மிடையே தெரிவித்திருந்தார். சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் பேட்டி அளித்ததை நம்ம பார்த்திருந்தோம். அந்த வகையில் அவர் தெரிவித்திருந்தார். முக்கியமா பார்த்தோம்னா ஒவ்வொரு மழையின் போதும் இந்த பகுதி, முக்கியமா பட்டாளம் அங்காளம்மன் கோயில் தெரு பகுதியில் இந்த மாதிரி தண்ணீர் சூழ்வது வாடிக்கையான ஒன்றாக இருந்து வருகிறது. அந்த வகையில இந்த முறையும் கூட இந்த பகுதியில் தண்ணீரானது சூழ்ந்திருக்குது. முக்கியமா நாம பார்க்கக்கூடிய ஹனுமன் கோயில் முழுவதும் தண்ணீரால சூழப்பட்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. இந்த பகுதியில மக்கள் நடந்து செல்வதற்கே ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. மேலும் பார்த்தோம்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்கு மாநகராட்சி தரப்புலையும் அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில நவீன இயந்திரம் கூட அருகிலே வைக்கப்பட்டு தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருது. அதே போல பார்த்தோம்னா இன்னும் அதிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டு இருக்குது. இன்னும் புயலானது தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்குது. அது தமிழகத்தை நோக்கி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களாக மழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்குது. அந்த வகையில தொடர்ந்து மறுபடியும் மழை பெய்யக்கூடிய பட்சத்தில் இன்னும் தேங்கி இருக்கக்கூடிய நீரினுடைய மட்டம் என்பது அதிகமாகும். அதனை சமாளிக்கக்கூடிய வகையிலும் அருகே இன்னும் கூட கூடுதலாக நவீன மோட்டார்கள் வைப்பதற்கான அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூட தாயகம் கவி நம்மிடையே தெரிவித்திருந்தாரு. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த பகுதி, முக்கியமா பட்டாளம் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரியான தண்ணீர் தேங்குவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. முக்கியமா அருகில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியிலும் கூட முழுமையாக தண்ணீரால் சூழப்பட்டு இருப்பதை நம்மால பார்க்க முடியுது. அதே போல அருகில் நவீன எந்திரமானது வைக்கப்பட்டு தண்ணீரானது தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருவதையும் கூட நம்மால பார்க்க முடியுது. இந்த பகுதி வாசிகள் இது போன்ற மழை காலங்களில் சிரமமடைந்து வரக்கூடிய ஒரு நிலையில கூடுதலான மோட்டார்கள் எல்லாம் வைத்து நீரை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் களத்தில் சூழல் என்னவாக இருக்கிறது, மக்களின் நிலை என்னவாக இருக்கிறது அப்படின்றத தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கீங்க. தற்போதைய தகவல்களுக்கும் நன்றி லதா. எங்கெங்கெல்லாம் கடந்த மாதிரி தண்ணி தேங்கிச்சோ எல்லா இடங்களுமே மோட்ரு தயார் நிலையில் வச்சுருக்காங்க. எல்லா இடமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அங்காளம்மன் கோயில், நம்ம நிற்கிற இடம் அங்காளம்மன் கோயில், அங்கேயும் மோட்டர் தயார் நிலையில் இருக்குங்க. இதேமாதிரி எல்லா இடங்கள்லேயும் மோட்டர் தயார் நிலையில் இருக்குது. எந்த மழை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அதிகாரி பெருமக்கள், மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று, மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று அதிகாரி பெருமக்கள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற